இன்று நாம் அரசியல் செய்திகளை நாம் பார்க்க போவதில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்று அரசியல் செய்திகளை பார்க்க போவதில்லை. மாறாக வானிலை ஆய்வைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸ்கிப் செய்து விடாதீர்கள். என்டர்டைன்மெண்ட் கூடுதலாகவே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகக்கூடிய அந்த வானிலை செய்தி என்னவென்றால், சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோட்டையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலின் பெயர் அப்போ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த புயல் முன்பே கணித்தது என்னவென்றால், அதாவது தேர்தல் வாக்குறுதியில் நன்றாக அந்த வார்த்தையை நீங்கள் நோட் செய்து கொள்ளுங்கள். தேர்தல் வாக்குறுதியில் என்ன கணிக்கப்பட்டிருந்தது என்றால், ஒரு வருடத்திற்கு 100 நாள் இந்த புயல் வேலை செய்யும் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வருடத்திற்கே குறைந்தபட்சமாக ஒரு 15 நாள் மட்டுமே இது வேலை செய்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. இந்த புயலின் சிறப்பம்சம், அதாவது இந்த புயல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புயல் மற்றவர்களுடைய வேலையும் இழுத்து போட்டு செய்யும். அதாவது பதில் ஒருவர் கூற வேண்டும் என்றால் அந்த பதிலை இவரே கூறுவார். அதாவது எதிர்க்கட்சியினர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை இந்த புயலே பதிலை கூறிவிடும். அப்போது அமைச்சர்களுக்கு அங்கு வேலை இருக்காது. அதுதான் இந்த இடத்திலே இதனுடைய சிறப்பம்சமாக நாம் பார்க்க போகிறது. இதற்கு டெம்ப்ளேட்டாக சில வார்த்தைகளையும் இந்த புயல் சுற்றி அதையே ஒழித்து கொண்டிருக்கும். அது என்னவென்றால், துணை கேள்வி மட்டும் கேளுங்க. துணை கேள்வி நீங்க கேட்கறது டிமாண்ட். துணை கேள்வி மட்டும் கேளுங்க. நிதி வேணும் அவ்வளவுதானே, உட்காருங்க. உங்களுக்கு என்ன ரோடு வேணும், உட்காருங்க. கரண்ட் வேணும், உட்காருங்க. காலேஜ் வேணும், உட்காருங்க. அடிப்படை சுவேதம் அவ்வளவு, உட்காருங்க. அதுக்கு மேல நீங்க கேட்காதீங்க, உட்காருங்க. நேரம் கிடைக்கும் போது பேசப்படும். நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க. இதை மட்டுமே டெம்ப்ளேட்டாக வைத்துக்கொண்டு சட்டசபையை மாவரைத்து ஆளுங்கட்சி காப்பாற்றக்கூடிய அனைத்து வேலைகளையும் சிறப்பாக இந்த புயல் கையாள்வதை நாம் பார்க்க முடியும்.